ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் கேசரி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன வகையான நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயிலேயே 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். நான் வெள்ளை அவல் தான் எடுத்துக்கேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு நல்லா மொறுன்னு வந்ததும் நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவல் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் அலசிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கலருக்காக 10 குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடணும். அவளை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வர்ற பக்குவத்தில் இதை சேர்த்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் உடனே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா விஸ்கு வச்சு கூட கிளறிக்கோங்க. கட்டியெல்லாம் போக நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். 1 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். 1.5 கப் அவலுக்கு 1 கப் சீனி சரியாக இருக்கும். சீனி சேர்த்ததும் மறுபடியும் தண்ணியாட்டம் இலக்கம் கொடுக்கும். இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக வரைக்கும் கிளறி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கேசரி தயாராகிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.